பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய ஜைனை 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. நாங்கள் இன்றைக்கு நேற்று ஒரு பேஷண்ட் ஒன்று வந்துச்சு. அவர் விழுந்து 2 பேர் வந்தாங்க. 2 பேர் அந்த வித்தியாசம் சொல்கிறேன். ஒரு ஆள் விழுந்து பைசிக்கல் ஆக்சிடென்ட் உண்டு. அவர் பல இடங்கள் உரசல் காயம். இனி அவராகவே போயிட்டு அந்த நோறு இடத்துக்கெல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்ட வந்தார் ஒரு ஆள். அப்புறம் இன்னொரு ஆட்சி வந்தால் அவள் 10 நாளைக்கு முதல்ல விழுந்து அவள் எக்ஸ்ரே மெடுக்கல் ஒன்றும் எடுக்கல. இந்த வீக்கத்துக்கெல்லாம் கை வைத்தியம் எல்லாம் பார்த்து இப்போ வீக்கம் குறையுது இல்லை சொல்லி காட்ட வந்தாங்க. இப்போ 2 பேரையும் சொல்கிறேன் நான். இப்போ முதலாவது ஆள் அந்த எக்ஸ்ரே எடுத்துக்க அந்த எக்ஸ்ரேல ஒன்றும் கிடையாது. எக்ஸ்ரேல ஒரு உடைவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அவர் வழியில் இருந்திருந்தார். 7,000 ரூபா செலவு எக்ஸ்ரேக்கு. காலுக்கு ஒரு எக்ஸ்ரே, அடுத்து இடுப்புக்கு ஒரு எக்ஸ்ரே. ரெண்டுக்கும் அந்த 2 படம் எடுப்பாங்க. ஏபின்னு சொன்னால் முன் பக்கம் இப்படி பார்க்குறது, அப்புறம் சைடு ஆள் உண்டு. அப்போ மொத்தம் 7,000 ரூபா செலவு அடிச்சு எடுத்துக்காந்தா அதில் ஒன்றும் இல்லை. அப்போ இது என்ன சொல்கிறேன்டா, இப்போ இது காமனாக இருக்குது. இப்போ ஒரு தலையில் ஒரு ஆள் ஹெல்மெட்டால் அடிச்சேன்னு சொல்லி போட்டில் அட்மிட் ஆகுவாங்க, தலை நோவுதுன்னு சொல்லி. அந்த விழுந்த கை நோவுதுன்னு வருவாங்க. வந்த உடனே எல்லாரும் கேட்குறேன்டா எக்ஸ்ரே எடுங்க சார், எக்ஸ்ரே எடுத்து பாருங்க சார்பாங்க. அப்போ அது சிலதுகள் இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறதுக்குன்னு சில இண்டிகேஷன் இருக்கு. இப்போ எக்ஸ்ரேயில் நாங்கள் நோவை பார்க்கல. அது இப்போ சிடி ஸ்கேன் எடுத்து நோவை பார்க்கல. இப்போ இன்னைக்கு கை நோவு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கணும் சரி. அந்த எக்ஸ்ரே படத்தில் நோவு தெரியாது. எக்ஸ்ரே எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த எலும்புல வெடிப்பு, எலும்புல உடைவு இருக்கின்றதானே அந்த எக்ஸ்ரேல உண்மையாமே நான் பார்க்குறேன். அப்போ அந்த உடைஞ்சிருந்தா இல்லை வெடிச்சிருந்தா சில அறிகுறிகள் இருக்கு. இப்போ காலில் இப்போ முதலாவது ஆளுக்கு அந்த நோவு மட்டும்தான். அங்கே அந்த எக்ஸ்ரேக்குரிய அந்த உடைவுக்குரிய அறிகுறிகள் இல்லை. ஒன்று ஒரு எலும்பு ஒன்று உடைஞ்சிருந்தா இப்போ டாக்டருக்கு கையை வச்சு பார்க்கல அந்த கிரப்பிட்டேஷன் சொல்லி சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த உடைஞ்சிருக்கிற இடத்துல மூவ் பண்ணக்குள்ள சிட்டியான பெயினாக இருக்கும். பேசும் கட்டும், தொட விடாது, மூவ் பண்ணல. அடுத்தது அந்த கிரப்பிட்டேஷன் சவுண்ட் ஒன்று கைக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த போன் மூவ் பண்ணுறது. இப்போ வெடிச்சிருந்தா அந்த இடத்துல நல்ல ஸ்வெல்லிங் கொண்டு வரும், வீக்கம் ஒன்று, நல்ல வீக்கம் கொண்டு வரும். மற்ற டிஃபார்மிட்டினா அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு நார்மல் ஷேப் இல்லை. மற்ற 2 காலையும் வச்சு பார்த்தா அந்த ஆட்சியில ஒரு விரல் இப்படி போயிருக்கு. அப்போ எக்ஸ்ரே எடுக்கல. அவ 10 நாளா எக்ஸ்ரே எடுக்கல. இவர் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ரே எடுத்தீங்க. அப்போ தேவையானதுக்கு எக்ஸ்ரே எடுபடல, தேவைக்கு இல்லாததுக்கு எக்ஸ்ரே எடுத்தீங்க. அதை நான் சொல்லுவார். இப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சும்மா கொண்டு போய் காசை அவங்களாக போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்போ எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு ஒரு எக்ஸ்ரே வந்தால் அவங்க விட மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸ்ரே மிஷினை பெரிய பிளான்ட் ஒன்றை செலவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்க போல ஒரு பேஷனாக எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா அவங்க எக்ஸ்ரே எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று வேணும் தானே, அவங்க செய்வாங்க. பேஷனே கேட்குது சரியானே. இப்போ பேஷனுக்கு திருப்தி இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், திருப்தி இல்லை. இப்போ போட்டில் சில பேஷனுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இது இப்போ தலையில் அடித்த ஹெல்மெட்டால எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் சார். அப்போ நான் சொல்கிறேன், தலையில் அடித்து எலும்பு வெடிச்சிருந்தா தான் இப்போ மண்டையோடு அல்லாஹ் தாலா நம்மளோட மண்டையோடையும் இந்த நெஞ்சு கூடையும் எலும்பால க்ளோஸ் பண்ணிக்கான். ஏன்னா அது 3 அதுக்குள்ள இருக்கிற 3 உறுப்பு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மூளை, இதுக்குள்ள இருக்கிற இருதயம், சுவாசப்பை, இது 3 நின்றா 3 உயிர் போகும். அப்போ உயிரை காப்பாற்றுற அந்த 3 உறுப்பையும் வன்கூட்டால மூடி புல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படி அடித்தாலும் கூட சுவாசப்பையிலையோ இருதயத்திலேயோ போய் அடிக்காது. ஏன்னா அந்த எலும்பு உடையணும். எலும்பு உடைஞ்சு போய் இருதயத்தில் குத்தணும், அல்ல சுவாசப்பையில குத்தணும். குத்தினாத்தான் காற்று பலூன் பிஞ்சு வாரா போல கேஸ் வழியாகி அந்த சுவாசப்பை கலப்ஸ் ஆகுது, அதெல்லாம் வரும். இருதயத்தில் குத்தணும். அப்போ அப்படி உடையாம இருக்கக்குள்ள நாம எக்ஸ்ரே எடுக்கிறோங்கிற உடைஞ்சதுக்குரிய அறிகுறி இருக்கு. இப்போ தலையில் அடிச்சு எலும்பு வடிச்சா மூக்குக்குள்ளால ரத்தம் பாருது. நாங்கள் கேட்குற வளமையா மூக்கால ரத்தம் வந்ததா, காதை செக் பண்ணுவோம், காதுக்குள்ள ரத்த கசிவு இருக்கா, தொண்டைக்குள்ள காரக்குள்ள தொண்டையால ரத்தம் வருதா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு. அப்படி இருந்தா மண்டே ஓட்டில் எங்கே ஒரு இடத்த வெடிச்சிருக்கு சரியான. வெடிச்சா அந்த ரத்த கசிவு கொண்டு இந்த 3 ஓட்டைகளுக்குள்ளாலையும் வரும். தொண்டைக்குள்ளால, மூக்குக்குள்ளால, காதுக்குள்ளால ரத்தம் வரும். அடுத்தது அவருக்கு வொமிட் பண்ண தொடங்குவார். சில பேர் உள்ளுக்கு ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் சொல்றது. அடிப்பட்டதுல வெளியால கசிவு இல்லாம உள்ளுக்கு ப்ளீட் பண்ண தொடங்கினா மண்டையோடுங்கிறது விரிய மாட்டாது, அது வன்கூடு சரியான ஸ்ட்ராங். அப்போ அதுக்குள்ள ரத்த கசிவு கொண்டு வரக்குள்ள அந்த ரத்தம் லீக் ஆக என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கிற மூளையை நசிக்கும். அப்போ உள்ளுக்கு ப்ரெஷர் கூடும், இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்றது. உள்ளுக்கு ப்ரெஷர் கூடும். ஏன்னா கனவளவு அதே கனவளவு இருக்கு. உள்ளுக்கு இன்னொரு பதார்த்தம் லீக் ஆகிட்டு இருக்கக்குள்ள அங்க என்ன செய்யும், ஒரு ப்ரெஷர் ஒன்று உண்டாகக்குள்ள வாமிட் பண்ண தொடங்குவார், சக்தி எடுக்க தொடங்குவாங்க. அப்போ விழுந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியான வாமிட்டிங், ஒரு வாமிட்டிங் அடுத்த வாமிட்டிங் வருது. அப்போ சம்திங் ராங், உள்ளுக்கு என்னவோ ப்ளீட் பண்ணுது. அப்போ உடனே நாங்கள் என்ன செய்வோம், அந்த பேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சிடி ஸ்கேன், எக்ஸ்ரேல விளங்காது. உள்ளுக்குள்ள ப்ளீடிங்கை பார்க்குறேன்டா மண்டேயோட சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ரத்த கசிவு இருந்தால் உடனே அதுக்கு ஒரு ஹோல் போட்டு அந்த பிளட்டை வெளியாக்குவாங்க.
ஓட்டை ஒன்று போட்டு என்ன ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. சில இதுகளுக்கு வந்து அப்படியே ரத்தம் செட்டில் ஆகத்தான் செய்யணும். இப்போ பிரெயினுக்கு உள்ளுக்கு லீக்கான ஓட்ட போடையில பிரெயினில் டேமேஜ் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் உறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆக விடுவாங்க. அதான் அந்த ஐசியூவில் வச்சிருப்பாங்க. யாது இல்லை அது தானாகத்தான் சரி ஆகணுமாம். அதுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணிடலாட்டி சில பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி அப்போ இப்படி சில இண்டிகேஷன் இருந்தால் தான் எக்ஸ்ரே எடுக்கிறேன். யாது இல்லை இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஆள் வந்து யாது இல்லை ஒரு 30 minutes 1 hour உணர்வு இல்லாமல் இருக்கார். இப்படியான அறிகுறிகள் இருந்தா அல்லது மறதி கதைக்கார் ஆக்சிடென்ட்டுக்கு போகிற ஒரு வித்தியாசமான இதுகள், அல்லது தலைவலி கூடிட்டு போகுது, இருக்க கூடுது, சரியான இப்போ இருந்ததை விட கூடுது, அதை விட கூடுது, அப்படி கூடிக்கொண்டு போகுதுன்னு சொன்னாலும் நாங்கள் என்னை ஒரு சின்ன கசிவு, பெரிய கசிவு இல்லாமல் சின்ன சின்ன கசிவு இப்போ ப்ரெஷரை உண்டாக்கி கொண்டிருக்கு தலைக்குள்ள. அப்போ அதுக்கும் நாங்கள் பார்க்கணும். ஆகவே இந்த எக்ஸ்ரேங்கிறது வந்து சும்மா எடுக்கிறது இல்லை, எடுத்து பிரயோசனமே இல்லை, சும்மா அநியாயமான செலவு. அணிஞ்சாமல் ரேடியேஷன், எக்ஸ்ரே கதிர்வீச்சுங்கிறது ஒரு ரேடியேஷன். நம்ம ரேடியேஷனை கொண்டு பிரெயினுக்கு கொடுக்கும். நம்ம விளையாட்டு மாதிரி சும்மா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நினைச்சிருக்கோம். அப்போ அது ஒரு டேஞ்சர். அப்போ அன்னெசரியாக நாங்கள் பிளட் எடுக்க தேவையில்லை. அப்போ அதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆட்சிக்கு பார்த்தா இப்போ நான் வந்து அந்த வடிவ விளங்குது கரெக்டாக எக்ஸ்ரே எடுக்கணும். இந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கு, அந்த ஜாயிண்ட் வந்து அடிச்சதுல இந்த மூட்டு கலண்டு சரியானே அந்த சரியா போடுபடலை. அதால அந்த அந்த டிஃபார்மிட்டிங்கிறது இப்போ நார்மலாக மற்ற கால் சரியா இருக்கு, விரல் இப்படி மொழியால் கலன்றி. அப்போ அவள் வீக்கத்தை எனக்கிட்ட வந்து கேட்டேன், அந்த வீக்கம் 10 குளிச்சுதாங்க சார். அப்போ நான் சொன்னது வீக்கம் என்னத்தான் முதல்ல பார்க்கணும், எக்ஸ்ரே எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்கான்னு போக முடியும். அப்போ இப்படி அந்த நாங்கள் வந்து நாங்களாக ஃபெஸ்ட்டுக்கு இப்படி ஒன்று நடந்தால் அந்த சந்தேகத்தை அந்த ஆளுக்கு அந்த ஃபீல்டில் உள்ள ஆக்கள்கிட்ட போய் அந்த ஆலோசனை எடுக்கணும். எடுக்காமல் சும்மா செலவழிக்கிறது. இப்போ சில ஆக்கள் எடுகை கடுத்தா போய் எம்எல்டிட்ட போய் லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. அங்கே வந்தால் புடரி வருத்தம், புடரின்னா அந்த கழுத்து புடரி தலையாணி 2 வச்சு தூங்குற, கழுத்து புடரி மடங்கிட்டு தூங்குற, அதால் கை கடுக்குது, அது நரம்பு வருத்தம், சரியானே. அங்கே கொலஸ்ட்ரால் பார்த்ததெல்லாம் சும்மா அநியாயமான செலவு. அப்போ அந்த அந்த இப்போ அது கொலஸ்ட்ராலும் பார்த்து இப்போ நான் போய் கழுத்துக்கு எக்ஸ்ரேக்கு படம் துண்டு கொடுக்க போகிறேன், எக்ஸ்ரே எடுக்காங்க. அப்போ அது அடுத்த சும்மா தேவைக்கல செலவு. அப்போ இப்படி அந்த அந்தந்த நம்ம பக்கங்கள்ல அது கூட எல்லாரும் பிறகுள்ள நீளமான எண்மையில படம் பாருங்க மருந்து எடுக்க பிறகுல அவங்களே போய் சுகர் கொலஸ்ட்ரால் அதோட கிட்னியையும் சேர்த்து பார்த்துக்கிற. நீ அங்கே கேட்பாங்க தானே கிட்னி பார்க்கலையான்னு பார்த்து அதையும் பார்த்து போட்டு ஒரு இஎஸ்ஆர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஜாயிண்ட் வரத மாதிரி எல்லாரும் கொண்டாந்து இது என்ன என்வெல் அப்படின்னு கேட்டா இந்த கொலஸ்ட்ரால் சாமான்லாம் பார்த்தேன். ஏன் பார்த்து இல்லை கை கடுக்குது அதான் பார்த்தேன். அப்போ சும்மா அநியாயமா ஒரு 2000 ரூபாய் செலவழிச்சு போட்டு வந்து திருப்பி நான் 3500 எக்ஸ்ரேக்கு துண்டல் கொடுக்க போறேன், எக்ஸ்ரே எடுத்துக்காங்க சொல்லி. ஆகவே தயவு செய்து வந்து இந்த நீங்க டெஸ்ட்டுகளை வந்து நீங்களாக செய்ய வேணாம். டாக்டரை போய் சேர்ந்தீங்க அந்த ஃபீல்டுக்குரிய ஆள் அந்த அந்த உங்களை எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் பண்ணி நைச்சு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகுதான் அந்த அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகளை செய்யணும். அப்படி செய்தோம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த தேவைக்கில்லாத அடுத்து டென்ஷனும் கூடும். என்னண்டா இப்போ செக் பண்ணி பார்த்தேன் சார், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் இல்லை, அவரே போய் ஸ்கேன் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு வருத்தம் நோகுதே சார். அப்போ உங்களால் ஸ்கேன் பண்ணிச்சேன்னு அடுத்த சில டைம்களில் கிட்னிகளில் சின்ன கல்லுகள் இருக்கும், அது எந்த வருத்தமும் தராத கால், அதுக்கு மருந்தும் இல்லை. அதை விடுங்க, குழாய்க்குள்ள கல் வந்தால் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிற. கிட்னிகளுக்குள்ள சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு இனி இரவைக்கெல்லாம் அந்த கல் பிரச்சனை தலைக்குள்ள வைத்திடும். இனி அந்த இது தேவைக்கு இல்லாமல் ஸ்கேன் பண்ணதில் வந்து பிரச்சனை ஆனது. ஆகவே நாங்கள் சில விஷயங்களை வந்து அன்னெசரியாக செய்யப்படா டாக்டர் கையை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அப்பெண்டிசைட்டிஸா சந்தேகமானதுக்குரிய இருந்தால் பித்த பைக்கால் இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் அதுக்குரிய ஸ்கேனை செய்யணும். ஆகவே தயவு செய்து அந்த தேவைக்கில்லாத டெஸ்ட்டுகளை செய்து போட்டு பிறகு டென்ஷன் என்னென்னா வேற நம்பிக்கைகளுக்கு போகிறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்து எக்ஸ்ரே எடுத்து சார், ஸ்கேன் பண்ண சார், எல்லாம் செஞ்சு பார்த்து ஆனால் இந்த வருத்தம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வருத்தம் இருக்கு. இப்போ எங்கே போகுது கடைசியா செய்வின சூனியம் சாத்திரத்துக்கு வைத்துருவாங்க. அப்போ இது தேவைக்கில்லாத அந்த பிரச்சனைகளுக்கு போகவே நீங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்று உரிய டெஸ்ட்டுகளை செய்யணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.